வெல்கம் டு சன்யா 53. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெமனையும் நுங்கி வச்சு ஜூஸ் போட போறோம். நல்லா வருமான்னு தெரியல, ஆனா ட்ரை பண்ணலாம். வாங்க தேவையானதெல்லாம் பார்க்கலாம். வாழை இலை, லெமனு, ஜிஞ்சரு, நுங்கு, சுகரு, கப்பு, தண்ணி, லெமன் புளிகிறது. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானதை எடுத்து வைக்க போறோம். குண்டா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். தேவையான குண்டா ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் லெமன். இது கொஞ்சம் ஹார்டா இருக்கு, நசுக்கலாம். நானும் கொஞ்சம் நசுக்கிறேன். நானும் நசுக்க போறேன். பாருங்க எப்படி இருக்கு. ஜிம்பாடிடா ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா செட் ஆகல गाइस. எப்படியோ ஒரு வழியா நசுக்க வச்சு फ्रेंड्स. பாருங்க ஒரு இதா போகுது. இப்போ லெமன் கட் பண்ணி நல்லா இருக்கு. இப்போ லெமன் கட் பண்ணி நம்ம ஜூஸ் போட போறோம். நேத்து தான் கூட பக்கத்துல நிக்கிறேன். நான் வெச்சுக்கோ. இது நல்லா வருது சாரு. அப்படியே நீங்க ஜூஸ் போடுங்க எல்லாரும். இதுல சரியா வரல, அதனால கையிலே பிழிஞ்சிக்கலாம். இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இனிமே வேணாம், தூக்கி போட்டுடலாம். அட இந்த லெமன் எடுத்து கட் பண்ணவே நானே தான் கட் பண்ண முடியும். என்ன பண்றேன் சும்மா இருக்கேன். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே गाइस எனக்குலாம் நாளா வீட்ல சமையல் பண்றதே பெரிய விஷயம் गाइस. நம்ம நசிங்க வச்சு தூக்கி போடுறேன். என்னடா போகுது லெமன் கட் பண்றதுக்கு இவ்வளவு நேரமாடா. गाइस வெற்றிகரமா கட் பண்ணிட்டேன். பாருங்க அழகா இருக்குல. போதும் தான். சத்து இல்லையா? ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது, போறது கஷ்டமா இருக்கு. எனக்கு கட் பண்ண தெரியலடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? இருங்க வாய்ஸ் நானும் கொஞ்சம் குடிக்கிறேன். வாவ் அழகா ஊத்துது. அப்படியே வாய்க்குள்ள ஊத்துனா புளிப்பு செம்மையா இருக்கும். டேஸ்ட் பண்ணுங்க. இது வேணாம் வேணாம் காடு. அனே என்னமா பண்ணுதே வெக்க வெக்கமா இருக்கு गाइस. இதுல லைட்டா சக்கரை போட்டா ஜூஸ் மாதிரி ஆயிடும். லைட்டா சக்கரை போட்டு குடிச்சுக்கலாம். ஒரு வழியா புளிஞ்சாச்சு. எந்த गाइस வரவே மாட்டேங்குது. போதும் எதுக்கு தண்ணி ஊத்திக்கணும். எவ்வளவு அளவு தெரியுமா? खत्म போடுவோம். ஓகே சொன்னோம். தண்ணி ஊற்றி வச்சு இதை எடுத்து உரமா வச்சுக்கலாம். இப்போ நுங்கு கட் பண்ண வேலை இல்லை, நுங்கு கட் பண்ண போகிறோம். இது பெரிய பெரிய சேலஞ்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் गाइस இருக்கு. நீ வரமாட்டேங்குதா? கட் பண்ணவே தெரியாது. இது வரைக்கும் நுங்கு கட் பண்ணதே இல்லைங்க गाइस. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக பண்றோம். பார்க்கலாம் எப்படி வருது. गाइस நான் ஒரு வழியா உரிச்சிட்டேன். வரக்கல சரி. A few moments later. ஒரு வழியா அப்படியே நொங்க சீவி வச்சு गाइस. சீவி முடிச்சிட்டு பாருங்க. சீவத்துல வந்துருச்சு தெரியுமா? அதுலயும் இங்க பாதி காய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. முத்தி போயிடுச்சு. அடிச்சுமா மண்டை உடஞ்சிருன்னு நினைக்கிறேன். இதுலயே பாத்தீங்கன்னா நோண்டி எல்லாம் எடுத்து உள்ள போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நல்லா குட்டி சைக்கிள் இடிச்சு இஞ்சி தான் எடுத்து போட போறோம். அங்க போட்டுக்கலாம். நல்லா இருக்கு இஞ்சி. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எடுத்து சக்கரை போட போகிறோம். எவ்வளோ அளவுன்னு தெரியாது, நாமளே இப்போ போடுவோம். இதில் ஒரு 2 போடுவோம், 3 போடுவோம். போட்டு நல்லா இல்லைன்னா எங்கள் அண்ணனுக்கு தள்ளி விட்டுறலாம் கலப்படாம. சொல்ல மறந்துட்டேன், இந்த மொத்த பிளானுமே கேமராமேனுக்கு தான். கேமராமேன் யாருன்னு உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோவில் ஒருத்தன் வராமல் இருக்கான். ஆனால் அண்ணன் தான். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம சக்கரை போட்டோம். சக்கரை இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகலாம். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த வாழை எதுக்கு எடுத்து கொடுத்தானே தெரியலைங்க கைஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து இவத்தையே இருக்கு, இவத்த மட்டும்தான் இருக்கு, வேறு எதுக்குமே யூஸ் ஆகலை. பார்க்கலாம் இனிமேட்டாச்சும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. இது நல்லா இருக்குமான்லாம் தெரியாதுங்க, ஏதோ ட்ரை பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் நம்ம வந்து கெட்டியாகவே இருப்பாங்களா. சக்கரை நிறையிலேயே நம்ம ஊற்றுல தண்ணி இருக்குது, போட்ட நொங்கு இருக்குது, இஞ்சி இருக்குது, சர்க்கரை மட்டும் காணும். அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஐயோ நான் டேஸ்ட் பண்ணு. காய்ஸ் சூப்பராக இருக்குங்க காய்ஸ், இவளுக்கு வேறு வேலைண்ணா. நல்லா இருக்கு. போட்டது நான் தானே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். கப்பில் எடுத்து அடியில் இருக்கிறது தான் இதுக்கு மேட்சாக இருக்குது, நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்று எடுத்தாங்க, நமக்கு பிடிச்சா போதுங்கறியா. ஒரு கப் சின்னுக்கு, ஒரு கப் பெண்ணுக்கு, இன்னொரு கப் உங்களுக்கு. ஐஸ் கியூப் மட்டும்தான் மீதி இருக்கு, அதையும் போட்டலாம், எடுத்துக்கலாம். கப்பில் போடுமா? ஓ கப்பில் போடணுமா? இதெல்லாம் முன்னாடியே சொல்லுங்கப்பா. எத்தனை போடணும் ஒரு இதுக்கு? போடலாம் நம்மளுக்கு. ஒரு இதுக்கு 2 போடுறேன். வெயிலில் ஜில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும். உங்கள் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. நொங்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். எல்லா ஊர்லேயும் கிடைக்குமான்னு தெரில, ஆனால் கிராம சைடில் நல்லா கிடைக்கும். இது வந்து உடலுக்கு மிகவும் குளிர்ச்சியான ஒரு. ஓகே போட்டாச்சு. காய்ஸ் எப்படியோ ஒரு வழியாக புதினாலாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இது இந்த இதோட வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து என்னென்னா, வெயிலுக்கு மினிமம் 4 to 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிங்க. தலைக்கு நல்லா எண்ணெய் வைங்க. உடம்பு நல்லா குளிர்ச்சியாக பார்த்துக்கோங்க. நொங்கு, இளநீ இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம்ஸை சாப்பிடுங்க. அப்புறம் நல்லா ஜூஸ் போட்டு குடிங்க. அவ்வளோதான் காய்ஸ், வாங்க ஜூஸ் எடுத்து குடிப்போம். பெண்ணுக்கு ஒரு ஜூஸ், சின்னுக்கு ஒரு ஜூஸ், உங்களுக்கு ஒரு ஜூஸ். 2 பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறது. டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு கைஸ், ட்ரை பண்ணுங்க நீங்களும். சூப்பராக இருக்கு காய்ஸ், செம்மையாக இருக்கு காய்ஸ். அதுவும் அந்த புதினா இதெல்லாம் வருது, நொங்கெல்லாம் மென்று சாப்பிட சூப்பராக இருக்கு. இந்த புதினோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு கைஸ். ஐயோ என்ன இருக்கு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக அழகாக இருக்கு. இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன கண்டென்ட் போட்டு நீங்களே சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பை பை பை. எஸ்.